அனைவருக்கும் வணக்கம். வன்னியர் வரலாறு 4ஆம் இயல் பாகம் 1 கொல்லிமழவர் வன்னியர் வரலாறு. இந்த பாகத்தில் கொல்லிமலைநாடு, சேர வம்சத்தினர் மழவர்கள், மழவர்குடி, வில் இலைச்சினை, வன்னியரின் முன்னோர்கள், சங்க புலவர்களால் பாடப்பெற்ற ஓரி, ஓரியின் கொல்லிமலையும் கொல்லிப்பாவையும், ஓரியின் அடக்கமுடைமை, ஓரி காரியோடு போர் வீரமரணம், காரி ஓரியின் நாட்டை சேரருக்களித்தல், கொல்லி மழவர் வளர்ச்சி, பல்லவ மன்னன் சிம்ம விஷ்ணு காலத்தில் மழவர்கள், பாண்டியர் அதியரோடு போர், கொல்லி மழவர் அமைத்த குடைவரை கோயில்கள் கல்வெட்டுகள் ஆகியவற்றை பற்றி தெளிவாக காண்போம். கொல்லிமலை நாடு. கொல்லிமலை நாடு என்பது தற்காலத்திய சேலம் மாவட்டம், தருமபுரி மாவட்டத்தின் தென்பகுதி, கரூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி ஆகியவை அடங்கிய பகுதியாகும். இது கொங்கு நாடு என்னும் பெரும் பகுதிக்கு உட்பட்டதாகும். கொல்லிமலை நாமக்கல்லுக்கு வடக்கிலும் ராசிபுரத்திற்கு தெற்கிலும் அமைந்துள்ளது. இப்பகுதியில் இருந்து 14 சிறு நாடுகளுக்கு தலைவனாக ஓரி என்பான் இருந்தான். பிறங்குமிசை கொல்லி ஆண்ட வல்வில் ஓரியும் என்று பாடப்பட்டான். சேர வம்சத்தவர். இவன் ஆதன் ஓரி என்றும் அழைக்கப்பட்டான். ஆதன் என்ற சொல் சேரர்களை குறிக்கும் சொல் என்பதால் இவன் சேர வம்சத்தை சார்ந்தவனாக இருந்திருப்பான் என்று தெரிகிறது. மேலும் சேரர்க்குரிய பெயர்களுள் ஒன்றாக கொல்லிவேற்பன் என்பது சூடாமணி நிகண்டில் கூறப்பெற்றுள்ளது. ஓரியின் தந்தை பெயர் ஆதனாக இருந்திருக்கலாம். ஆதலால் சங்க காலத்தில் கொல்லிமலை நாட்டை முதலில் ஆதனும் அதற்கு பிறகு அவர் மகன் ஓரியும் ஆட்சி செய்திருக்கலாம். மழவர்குடி. ஓரி மழவர்குடியைச் சார்ந்தவன் என்பது பின்வரும் நற்றிணை பாடலால் தெரிகிறது. அன்பிலை வாழியம் நெஞ்சே வெம்போர் மழவர் பெருமகன் மாவல் ஓரி, கைவலம் இயைவதாயினும் ஐதேகு அம்ம இயைந்து செய்பொருளே என்பது அப்பாடல். வில் இலைச்சினை. கொல்லி கூற்றம் மேற்கூறப்பெற்ற நிலப்பரப்பின் பெரும்பகுதியை உள்ளடக்கியதாக விளங்குகிறது. 10 தகடூர் கொல்லி கூற்றத்தின் ஒரு பகுதி என்று குறிப்பிடுகிறது. ஆதலால் கொல்லி மழவரும் தகடூர் மழவரும் ஒரு குடி பிறந்தவர்களாக இருக்கலாம். எனவே இவர்களுக்கு வில்தான் இலைச்சினையாகவும் பனம்பூ மாலைதான் தாராகவும் இருந்திருக்கும். விற்போரில் ஓரி மிக சிறந்த வீரனாக திகழ்ந்திருக்கிறான். இவனது வில்லாற்றல் கீழ்வரும் பாடலால் மிக தெளிவாக புலப்படுகிறது. வேழம் வீழ்த்த விழுதொடை பகழி, பேழ் வாயுழுவை பெரும்பிரி துரி, இப்புழற்றலை புகற்களை யுருட்டி, உரற்றலை கேழற் பன்றி வீழ, வயல்தாழற் புற்ற துடிம்பிற் செற்றும், வல்வின் வேட்டம் வலம்படு திருத்தோன். ஓரி வேட்டையாடும் போது வலிமையான வில்லில் இருந்து எய்த அம்பு போய் யானையை வீழ்த்தி, புலியின் வாயை பிளந்து, புள்ளிமானின் உடலை உருட்டி, பன்றியை கொன்று புற்றிலுள்ள உடும்பில் தைத்தது என்பது இப்பாடலின் பொருளாகும். இதன் மூலம் ஓரியின் வில்லாற்றல் சங்ககால புலவர் வன்பரணரால் விதந்து பாராட்டப்பட்டிருக்கிறது. ஓரியின் வில்லாற்றலை அவனை வல்வில் ஓரி என்று சங்க புலவர்கள் பெருஞ்சித்திரனார், பரணர் மற்றும் கபிலர் ஆகியோரால் பாராட்டும்படி செய்திருக்கிறது. வன்னியரின் முன்னோர். மேற்காண்பவற்றை உணர்ந்து ஆராய்ந்தால் கொல்லி கூற்றத்து ஓரியும் அவனது முன்னோரும் 1. சேரர் வழி வந்தவர். சேரனின் பெயர் கொல்லி வேற்பன் எனவும் ஆதன் என்று ஓரியின் தந்தை பெயர் அமைந்திருப்பதும் சான்றுகள். மழவர் குடியில் பிறந்தவர். 2. 3. வில்லை சின்னமாக உடையவர் என்ற காரணங்கால் வில் தொழிலை முதன்மையாக கொண்டிருந்த வன்னியரின் முன்னோரே யாவர் என்று உறுதியாக கூறலாம். சங்க புலவர்களால் பாடப்பெற்ற ஓரி. ஓரியின் வெற்றி சிறப்பையும் பற்றியும் வில்திறம் பற்றியும் கொடைத்தன்மை பற்றியும் சங்ககால புலவர் வன்பரணர், கழைத்தின் யானையார், பெருஞ்சித்திரனார், இடைக்கழை நாட்டு நல்லூர் நத்தத்தனார், பரணர், கபிலர், கல்லாடனார், பாலத்தானார் ஆகியோர் புலவர்கள் பாடியுள்ளனர். ஓரின் கொல்லிமலையும் கொல்லிப்பாவையும். அருவி பரப்பினை வனம்வித்தி, பருவிலை குளவியோடு பசுமரர்கட்கும், காந்தல் வேலி சிறுகுடி பசுப்பிற், கடுங்கண் வேழத்து கொடுநெடுந்துண்ணும், வல்வில் ஓரி கொல்லி குடைவரை பாவையின் மடவந்தனளே, மனத்தற்கரிய பனைபொருந்தோலே. வல்வில் ஓரியின் கொல்லிமலையில் சிற்றூர்கள் இருந்தனவென்றும் அவ்வூர்களுக்கு காந்தல் மரங்கள் வேலியாக வளர்ந்திருக்கும் என்றும் அங்கு வாழும் மக்கள் ஐவன நெல்லை விதைத்து பயிர் செய்தனர் என்றும் பசியொடுகின்ற போது கடுங்கண்ணையுடைய யானையின் தந்தங்களை விற்று உண்பர் என்றும்
கொல்லிமலை குடைவரை இருக்கும் பாவை போன்று தலைவி மடப்பானவள் மனதிற்கரிய பருத்த பெருந்தோலை உடையவள் என்றும் குறுந்தொகை பாடல் புலப்படுத்துகிறது. ஓரியின் அடக்கமுடைமை. ஓரி செல்வம் பெரிதும் உடையவன். ஆரம் தார்ந்த அழகிய மார்பினை உடையவன். சாரலில் அருவி பயன்தரும் மலைக்கிழவன். இவன் ஓரியோ அல்லனோ அவனைப் பாடுவோம் விறலியரே. ஒரே வண்ணம் நீங்களும் முழவில் மண்வையுங்கள். யாழில் பண்ணையுங்கள். கண் திறந்த யானையின் துதிக்கையைப் போன்ற வங்கியத்தை வாசியுங்கள். எல்லரி வாசியுங்கள். ஆகுலி வாசியுங்கள். பதலையின் ஒரு பக்கத்தை மெதுவாக கொட்டுங்கள். மதலை மாக்கோலினால் கைவண்ணம் காட்டுங்கள். இவ்வாறு கொல்லி அரசனான அவனை அணுகி 21 துறைகளிலும் முறைப்படி பாடி முடித்தோம். அவன் பெயரை கோ என்று சொன்னபோது அது தன் பெயரானதால் அவன் நாணினான். அத்தோடு அவன் நாங்கள் நாடுகளின் ஊர்தோறும் சென்று வருகிறோம். எந்த இடத்திலும் நின்னை ஒத்த ஒரு வேட்டுவர் இல்லை என்று நாங்கள் சொல்ல விரும்பியதை சொல்ல விடவில்லை. அவன் வேட்டையில் உயிர் போன்ற மானின் இறைச்சியுடன் பசுநெய்யை உருக்கியது போன்ற மதுவை தந்தான். தன் மலையில் தோன்றிய மாசற்ற நல்ல பொன்னில் பல மணிகளை பதித்து செய்த ஆபரணத்தை கொண்டு போங்கள் என்று காட்டினான். காட்டின் நடுவில் கொடுத்தான். குகையுள்ள சிகரத்தை உடைய கொல்லிமலை தலைவன் அதை தாமே பாதுகாத்து வைத்து கொள்ளாமல் கொடையளித்து மகிழ்ந்தான் என்று ஓரியின் அடக்க பண்பையும் கொடை சிறப்பையும் விறலியர்களின் பல்வித இசைக்கலை திறமையையும் ஒருங்கே கூறி வன்பரணர் பாடியிருக்கிறார். ஓரி காரியோடு போர் புரிந்தான். மலைமான் நெடுமுடிக்காரியின் நாட்டிலுள்ள மலையில் புன்னை மரத்து கிளைகளில் பூக்கள் நெருங்கி பூத்து மனம் வீசும். அத்தகைய சிறப்புடைய தம் நாட்டை கூத்தருக்கு கொடுத்தான். அவன் காரி என்னும் குதிரையை உடையவன். ஓரி என்னும் குதிரையை உடைய ஓரியோடு போரிட்டான் என்று நல்லூர் நத்தத்தனார் பாடியுள்ளார். ஓரி போரில் வீர மரணம் அடைந்தான். ஓரி கொன்ற ஒரு பெருந்தெருவிற் காரி புக்க நேரார் புலம்போல் கல்லென்றல்லால் ஊரே. வெற்றிகள் பல கொண்ட ஓரியை கொன்றுவிட்ட காரி ஓரியின் பெருந்தெருவில் புகுந்தபோது காரியின் வீரர்கள் பெரும் ஆரவாரம் செய்தார்கள் என்று நற்றிணை பேசுகிறது. காரி ஓரியின் நாட்டை சேரலுக்கு அளித்தான். முள்ளூர் மன்னனாகிய காரி கொல்லி அரசன் ஓரியை கொன்ற பிறகு அவனது நாட்டை சேரருக்களித்தான். அச்சேர மன்னன் செவ்வேர் பலா மலிந்த கொல்லி மலையில் ஒரு பாவையை கடவுளாக்கி நிலை செய்தான் என்று அகநானூறு தெரிவிக்கிறது. கொடை வள்ளல் வல்வில் ஓரியின் சிலை நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் கைலாதநாதர் கோயிலில் நின்ற நிலையில் வில்லை தோளில் தாங்கியவராய் சிற்ப வடிவில் உள்ளது. மேலும் அண்மையில் கொல்லிமலையில் செம்மேடு என்ற இடத்தில் தமிழ் நாட்டரசால் ஓரியின் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. கொல்லி மழவர் வளர்ச்சி. தகடூர் மழவர் சங்க காலத்துக்கு பிறகு வழி குன்றிவிட்டார்கள். ஓரியின் வழி வந்த கொல்லி மழவர் சங்க காலத்துக்கு பிறகு வளர்ச்சி பெற தொடங்கியிருக்கின்றனர். இவர்களின் ஆளுகைக்கு கீழ் தகடூர் பகுதியும் சேர்ந்து விட்டது போன்று தெரிகிறது. இந்த காலகட்டத்தில்தான் உறையூர் சோழ மன்னன் புகழ்ச்சோழன் கருவூரில் பாடி வீடு அமைத்து தங்கியிருந்த போது அவனது ஆட்சியை ஏற்காது திரை கொடுக்க மறுத்ததாக ஒரு அதியன் பேசப்படுகிறான். சோழ மன்னர் அவர் மீது போர் தொடுத்து வெற்றி பெற்றிருக்கிறார். அது பற்றிய பெரிய புராணம் விலங்கு திரு மதிக்குடை கீழ் வீற்றிருந்து பார் அளிக்கும் துலங்கு ஒளிநீள் முடியார்க்கு தொல்முறைமை நெறி அமைச்சர் அளந்த திரைமுறை கொணரா அரசன் உளன் ஒருவன் என உளம் கொள்ளும் வகை உரைப்ப உறவியப்பால் முறுவலிப்பார் ஆங்கு அவன் யார் என்றருள அதிகன் அவன் அணித்ததாக ஓங்கு எயில் மலை அரணத்து உள் உறைவான் என உரைப்ப ஈங்கு நமக்கு எதிர் நிற்கும் அரண் உளதோ படை எழுது அப்பாங்கு அரணம் துகள் ஆக பற்று அரிப்பீர் என பகர்ந்தார் என்று கூறுகிறது. இது நிகழ்ந்த காலம் கிபி 300க்கும் கிபி 500க்கும் இடைப்பட்டதாகும் என்று டாக்டர் மா. ராசமாணிக்கனார் கருதியுள்ளார். பல்லவ மன்னன் சிம்ம விஷ்ணு காலத்திய மழவர். கிபி 6ஆம் நூற்றாண்டில் ஆட்சி புரிந்த பல்லவ மன்னன் சிம்ம விஷ்ணு மழவரசன் ஒருவனை வெற்றி பெற்றிருக்கிறான். இதனை கசாக்குடி செப்பேடு சிம்ம விஷ்ணு மாலவ கலப்பர மாலவ சோழ பாண்டியல ஆகியோரை வெற்றி பெற்றான் என்று தெரிவிக்கிறது. மாலவ என்று 2 இடங்களில் குறிப்பிடப்படுகிறது. முதலில் குறிக்கப்படும் மாலவம் மலயம் என்றும் இரண்டாவதாக குறிக்கப்படும் மாலவம் மழவம் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் கொள்வர்.
என்று கருத்து தெரிவிக்கப்பட்டிருப்பதால் மழவத்தை ஆட்சி புரிந்த மழவரைத்தான் அது குறிக்கிறது என்று கொள்ளலாம். சிம்ம விஷ்ணு கிபி 550 முதல் 580 முடிய ஆட்சி செய்தவர் ஆவார். ஆதலால் கிபி 6ஆம் நூற்றாண்டிலும் கொல்லி மழவர் ஆட்சி செய்திருக்கின்றனர் என்பதை உணரலாம். பாண்டிய மன்னனுக்கு நிகரான மழவர் குலப்பெண் ஐடிலவர்ம பராந்தக நெடுஞ்செழியன் காலத்தில் கிபி 771 வெளியிடப்பெற்ற வேள்விக்குடி செப்பு பட்டயம் அம்மன்னனது தந்தை மாறவர்மன் ராஜசிம்மன் உயர்ந்த குலத்தில் பிறந்தவளும் தனக்கு ஒப்பானவளுமான மழவ அரசனின் மகளை மணந்தான். அவனிடம் சிவபெருமான் மகன் போன்ற ஜடிலன் என்னும் மகன் உலக நன்மைக்காக தோன்றினான் என்றும் சொல்கிறது. மழவர்கள் ஆட்சி செய்த பகுதி அக்காலத்தில் மழகுங்கம் என்று வழங்கப்பெற்றும் அப்பகுதி காவிரிக்கு வடகரையில் அமைந்திருக்கும் இதே செப்பேட்டால் தெரிய வருகிறது. மாறவர்மன் ராஜசிம்மன் மழவரை வெற்றி பெற்றது. பாண்டியர் அதியரோடு போர் ஜடிலவர்ம பராந்தக நெடுஞ்செழியனும் கிபி 785 மழவ மன்னரை வெற்றி பெற்றான் என்பதைத்தான் சீவரமங்கலம் செப்பேட்டின் மா இரும்பெரும் புனர் காவிரி வடகரை ஆயிர வேலி ஐரூர் தன்னிலும் புகழியூரும் திகழ்வேலதியனை ஓடு புறம் கண்டவ நூலி உடைமணி தேராடல் வெம்மா அவை உடன் கவர்ந்தும் என்ற வரியில் சொல்கின்றன. காவிரியின் வடகரையில் அமைந்திருந்த 1000 வேலி ஐரூரார் மழங்கொத்தைச் சேர்ந்த பகுதியாகும். கிபி 8ஆம் நூற்றாண்டு அளவில் இப்பகுதியை அதியரின் கிளையினரான கொல்லி மழவர் ஆட்சி புரிந்திருக்கின்றனர். ஆனால் அவர்களும் அதியர் என்றே அழைக்கப்பட்டிருக்கின்றனர். கொல்லி மழவர் அமைத்த குடைவரை கோயில்கள் நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் மலையில் 2 குடைவரை கோயில்கள் குடைவிக்க பெற்றிருக்கின்றன. 2 கோயில்களும் திருமாலுக்காக அமைக்கப்பட்டனவையாகும். மலையின் மேற்பகுப்பு அடிவாரத்தில் குடைவிக்கப்பட்டிருக்கும் திருக்கோயில் நரசிம்ம மூர்த்தியின் மலையின் கிழக்கு பகுதியில் மலையின் நடுப்பகுதியில் குடையப்பட்டுள்ள திருக்கோயில் அனந்தசாயிக்கும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இக்கோயில்கள் அனந்தசாயி கோயிலில் காணப்பெறும் கல்வெட்டுகளில் அடிப்படையில் கிபி 784க்கு முன்பாக குடைவிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று டாக்டர் வித்யா தெஹெஜியா கூறியுள்ளார். கொல்லி மழவர் கல்வெட்டுகள் அனந்தசாயி குடைவரை கோயிலின் தூண்களின் பொதிகைகளிலும் பொதிகைக்கு மேல் காணப்பெறும் கல்லிலும் 4 கல்வெட்டுக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. இவை கிறந்த எழுத்திலும் வடமொழி சமஸ்கிருதத்திலும் காணப்படுகின்றன. ஒரு கல்வெட்டு அதியநாத வினுக்கிரகம் என்று இக்கோயில் அதிய மன்னன் குணசீலனால் அமைக்கப்பட்டது என்பதை தெரிவிக்கிறது. 2ஆம் கல்வெட்டு சிறிது சிதைந்துள்ளது. இது அதியேந்திர விஷ்ணு கிரகத்தையும் அதியர் குலத்தையும் பற்றி குறிப்பிடுகிறது. 3ஆம் கல்வெட்டு அதியர் மரபை சேர்ந்த சோம என்பவரையும் அவர் ஒரு அரசர் குடும்பத்தை சேர்ந்த மாதரசியின் மூத்த மகன் என்றும் கூறுகிறது. சோமை என்னும் பெயர் குணசீலனின் மறுபெயராக தோன்றுகிறது என்று வித்யா தெஹெஜியா கூறியுள்ளார். இம்மன்னன் சோம யாகம் செய்ததால் சோமயாஜி என்ற விருது பெயர் பெற்றிருக்கலாம். சத்திரியர்கள் இவ்வாறான விருது பெயர் பெறுவது வழக்கம். சோமயாஜி என்பதுதான் குறுகி சோம என்று வழங்க பெற்றது போலும். 4ஆம் கல்வெட்டு அனந்தசாயி கோயில் உன்னாழியின் மேலுள்ள சுவர் பகுதியில் வெட்டப்பட்டிருக்கிறது. இது இக்கோயிலை சைய கிருகம் சயன கிரகம் என்று அழைக்கிறது. மேலும் மூலவரோடு காணப்பெறும் பிற தெய்வங்கள் அடியர்கள் அசுரர்கள் ஆகியவர்கள் பெயர்களையும் குறிப்பிடுவதாக தெரிகிறது. இக்கல்வெட்டுகள் தவிர இக்கோயிலின் மேற்கூரை பகுதியிலும் தூண்களின் பக்கங்களிலும் தம் விருத பெயர்களையும் பொறிக்க வைத்திருக்கின்றன. அவ்விருத பெயர்கள் மதன விலாசன், உதாரசித்தன், விமலசரிதன், நரதேவன், நரவாகனன், நயபரன், மானசாரன், பிரகிருதி, பிரியன், உத்பல கர்ணீகன், மனோமயன், ஸ்ரீவரன், சிலிபிரிதன் அல்லது சிலிபுதன் என்பவையாகும். மேற்குறிப்பிடப்பட்ட 2 கோயில்களை பற்றியும் மற்றும் கரூர் தான்தோன்றிங்கவரர் குடவரை பற்றியும் முனைவர் மார்க்சிய காந்தி தம் வரலாற்றில் அதியர் மரபு என்னும் நூலில் எழுதியுள்ளவை அப்படியே கீழே தரப்படுகின்றன. இத்துடன் இந்த பகுதி முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.